தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி exam.in அப்படின்னு டைப் பண்ணால் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் அந்த யூசர் ஐடியை பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணலாம். ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா CCSE 4ஓட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கீழே கிளிக்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் விருப்பமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் 2019 கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணாதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துவிடும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணது இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். SSLC ஆர் ஈக்குவலன்ட் அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட்னு இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல தொடர்கன்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/7/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1/9/2019 அன்னைக்கு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த டிக்ளரேஷனை வந்து டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ரைட் சைடில் சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் அதுக்கப்புறம் பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது. அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ண நினச்சிங்களா எடிட் ஓட்டியான்னு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் அந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th ரிசல்ட் வந்து என்னைக்கு வெளியிட்டாங்க அந்த டீடைல்ஸ் வந்து கேட்கும். அதை வந்து உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டா எந்த போர்டு அது கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் 10th டீடைல்ஸ் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்று அதாவது எந்த லாங்குவேஜ் அதாவது நீங்கள் எந்த மீடியம் படிச்சீங்க அதை வந்து மென்ஷன் பண்ண தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா HSC அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷனோட ரிசல்ட் வெளியிடப்பட்ட டேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன படிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டா இல்லை மெட்ரிகுலேஷனா அது மாதிரி CBSA அந்த போர்டு வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் HSC அதாவது +2 மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து ரைட் சைடு கார்னர்ல இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க பதிவு பண்ணும்போது என்டர் பண்ற டேட்டாஸ் வந்து ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்து கரெக்டா வந்து என்டர் பண்ணுங்க. தவறா வந்து பண்ணாதீங்க. ஹையர் செகண்டரி டீடைல்ஸ் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா UG டிகிரி PG டிகிரி அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th +2 மட்டும் முடிச்சிருந்தீங்களா அதை மட்டும் என்டர் பண்ணால் போதும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தான் இந்த மற்ற தகவல்கள் எல்லாம் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். டிகிரிலாம் முடிச்சிருந்தா அந்த தகவல்கள்லாம் இந்த இடத்துல அதே மாதிரி வந்து தமிழ்லேயே கேட்டிருக்காங்க. எப்போ வந்து ரிசல்ட் வந்தது என்ன படிப்போட பேர் என்ன யூனிவர்சிட்டி எல்லா டீடைல்ஸும் வந்து மறக்காமல் வந்து என்டர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கலைன்னா அதை பற்றி என்டர் பண்ண தேவையில்லை. டிகிரி குவாலிஃபிகேஷனை என்டர் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதாவது டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தாலோ ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தாலோ அதுக்கான சர்டிஃபிகேட்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதர் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சிருந்தா மட்டும் எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைனா நோன்னு இருக்க அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. இதை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நானும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இதை பற்றி விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸை என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழை வந்து ஒரு பாடமாக எந்தெந்த லெவலில் படிச்சிங்க அதாவது 10th அதுக்கப்புறம் +2 டிகிரி அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த லெவலில் நீங்கள் வந்து தமிழ் ஒரு பாடமாக படிச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ளரேஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் கீழே க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா ஆம்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியான ஒரு ஆப்ஷன் கேட்கும். இருந்தாலும் வந்து எஸ்ன்னு கொடுங்க, அப்படின்னா நோன் கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அது வந்து எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன் இருக்க அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்தா பிரைவேட் செக்டரா, பப்ளிக் செக்டரா, இல்லை கவர்மெண்ட் செக்டரா, அதை வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்கள் வேலை செய்யலைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸையும் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தின் பெயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன சென்டரில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த சென்டர் வந்து இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சப்ஜெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு எந்த பாடம் விருப்பமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸையும் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த டெக்ளரேஷனை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன் அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏறக்குறைய வந்து 15 பாக்ஸஸ் இருக்கு. அந்த 15 பாக்ஸில் இருக்க எல்லா பாக்ஸ்லையும் வந்து நீங்கள் டிக் பண்ணுங்க. டெக்ளரேஷன்ல இருக்க எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் த அபவ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதையும் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்க அப்ளிகேஷனை வந்து நீங்க எடிட் பண்ண நினைச்சா இந்த ரெட் கலர் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டா இருந்தா மறுபடியும் வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷனை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கு. அந்த டிக்ளரேஷன் கீழே இருக்க ஐ கன்ஃபார்ம் த அபவ்னு இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கிரீன் கலர்ல இருக்க ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். நீங்க அதையும் கிளிக் பண்ணதும் உங்க அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் சப்மிட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷனை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்த இந்த ஹார்ட் காப்பி வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்க ரெஃபரன்ஸுக்கு நீங்க வைத்துக் கொண்டால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல வந்து காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.